Hi everyone, welcome back to the session. நம்ம லாஸ்ட் ஒரு 4 வீடியோவில் வந்துட்டு வி ஹவ் டிஸ்கஸ்டு ஸ்பேஸ் பார்த்தோம், ஐசிடி பார்த்தோம், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பார்த்தோம், தென் பயோடெக்னாலஜி எக்ஸ்டென்சிவாக பார்த்தோம். லாஸ்ட் செஷனில் ஹெல்த் அண்டு டிசீசஸ்லாம் பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்டு மிஸ்செலினியஸ் டாபிக்ஸ்லாம் சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து பார்க்க போகிறோம். லைக் ஃபியூயல் செல்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. தென் நியூக்ளியர் டெக்னாலஜி பற்றி பார்க்க போகிறோம். தென் நானோ டெக்னாலஜி பற்றி கேட்ட கொஸ்டின்ஸு, அப்புறம் டிஃபென்ஸ்லேருந்து ஃபியூ கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, நான் இதெல்லாமே ஒவ்வொன்றும் கொஞ்சம் கம்மியான கொஸ்டின்ஸாக இருக்கிறதுனால கிளப் பண்ணி ஒரே வீடியோவாக போட்டலாம் அப்படின்ட்டு இதில் எடுத்துட்டேன். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் கெட் இன் டு த கொஸ்டின். ஸோ லெட் மீ ரீட் அவுட் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Consider the following types of vehicle: full battery electric vehicle, hydrogen fuel cell vehicle, fuel cell electric hybrid vehicles. How many of the above are considered as alternative powertrain vehicles? அப்படிங்கிறதுல இது 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ். எகெயின் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபியூயல் செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒன் ஆர் த அதர் வே யூபிஎஸ்சி வில் கீப் ஆன் ரிப்பீட்டிங் த சேம் கான்செப்ட்ஸ். சரிங்களா, ஃபியூயல் செல்லிருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸு ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. இந்த வருஷமும் கேட்டிருக்காங்க. 2026லையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இஃப் யூ கம் அக்ராஸ் எனி நியூ டெவலப்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபியூயல் செல்ஸ், கைண்ட்லி கோ அண்ட் டூ ரீட் அபவுட் இட் இன் எக்ஸ்டென்சிவ்லி. ஓகேங்களா, வேணா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, அல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் பேசிக்கலி the powertrain, alternative powertrain vehicle அப்படின்னா இட்ஸ் nothing related about ட்ரெயின் பற்றியெல்லாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் about there are some vehicles which utilize the non-conventional fuel. ஓகேங்களா, யூஸ்வலாக ஒரு வண்டி எடுத்தோம் அப்படின்னா பெட்ரோலில் ஓடும், டீசலில் ஓடும். ஓகேங்களா, இது ரெண்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஓடுதுன்னா எலக்ட்ரிசிட்டியில் ஓடும். ஓகேங்களா, அப்படிலாம் க்ரீன் ஹைட்ரஜன் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா, அதில் ரன் ஆகிற வெஹிக்கிளை தான் அல்டர்னேட்டிவ் பவர் ட்ரெயின் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இட்ஸ் நார்மலி a vehicle which utilizes non-conventional energy. அவ்வளோதான். ஸோ இப்போ என்னென்ன, ஃபியூயல் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கண்டிப்பாக வரும், ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வெஹிக்கிள் கண்டிப்பாக வரும், ஃபியூயல் செல் எலக்ட்ரிக் ரெண்டும் சேர்ந்து ஹைப்ரிட் வெஹிக்கிளும் கண்டிப்பாக வரும். ஏன்னா இது மூணுமே நான் கன்வென்ஷனல் எனர்ஜி தான். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, ஆல் த த்ரீ. Okay, we'll go to the next question. Again electric batteries based பண்ண கொஸ்டின். இது வந்து 2025ல கேட்ட கொஸ்டின் தான். In the context of electric vehicle batteries, EV batteries, consider the following elements. First, cobalt. Second, graphite. Third, lithium. Fourth, nickel. நல்லா நோட் பண்ணிங்க, இங்கே தான் கொஸ்டின். How many of the above usually make up battery cathodes அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, யூஸ்வலாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பேசிக்காக தெரியும் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேத்தோட் அண்ட் ஆனோட் அப்படின்ட்டு. பட் அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் வந்துட்டு கிடையாது. ஓகேங்களா, பட் பேசிக்காக என்னன்றது தெரியணும். எப்படி கேத்தோடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஆனோட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத ஒரு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போ நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா போய் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். சரிங்களா, இதில் பாருங்கள், பேசிக்காக வி நோ தட் கோபால்ட் will be used in the electric vehicle batteries. லித்தியமும் ஆப்வியஸாக நம்ம வந்து படிச்சிருப்போம், லித்தியம் பேட்டரிஸ் எல்லாமே. நிக்கலும் வந்து நம்ம படிச்சிருப்போம். பட் கிராஃபைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ லைட் வெயிட் மெட்டீரியல். ஓகேங்களா, ஃப்ரீக்வெண்ட்டாக இட் வில் இன்டைரக்ட்லி ஹெல்பிங் ஃபார் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரிஸ், பட் நாட் டைரக்ட்லி. த டூ இட்ஸ் நாட் அ கேத்தோட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ ஆனோட். ஓகேங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். இதில் இதெல்லாம் கேத்தோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேத்தோட் பேட்டரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட், lithium, nickel, these three are comes under battery cathodes, whereas graphite comes under the anode material. Okay, so the right answer for this question is option 3. Okay, option C, only 3 is the correct. Okay, we'll go to the next question. Consider the following: 1, battery storage. Second, biomass generators. Third, fuel cells. Again, fuel cells. Fourth, rooftop சோலார் ஃபோட்டோவால்டெக் யூனிட்ஸ். ஓகேங்களா, கொஸ்டின் பார்ப்போம். ஹவு மெனி ஆஃப் த எபோவ் ஆர் கன்சிடர்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பேர்லேயே இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸஸ்னால் நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஒன்று டைரக்ட் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி மூலியம். இப்போ அந்த லைட்லாம் எரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக சுவிட்ச் போட்டால் எரியும், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா எரியாது. வேறஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜின்னு இருக்குது. என்னென்னா எனர்ஜியை வந்துட்டு ஒரு டிவைஸில் ஸ்டோர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நீங்கள் மொபைல்லையோ லேப்டாப்லையோ இல்லை டேப்லையோ அதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தே வில் யூஸ் த பேட்ரி இல்லைங்களா. அந்த பேட்ரி வந்து ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஓகேங்களா, அது பேட்ரி வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரெண்டாவது வந்துட்டு இப்போ கார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூயல் செல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸஸ். தென் ரூஃப்டாப் சோலார் ஃபோட்டோவால்டிக் செல்ஸும் யூனிட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூட்டட் பவர் ரிசோர்ஸஸ் தான். சரிங்களா. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆல் தி அபோவ். பேட்ரி ஸ்டோரேஜ் ஆகட்டும், பயோமாஸ் ஜென்ரேட்டர்ஸ் ஓகேங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் எனர்ஜி ரிசோர்ஸஸ் தான். தென் ஃபியூயல் செல்ஸ் ஆல் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ரூஃப்டாப் சோலார் ஃபோட்டோவால்டிக் யூனிட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா it is considered as a distributed energy resources. So the right answer for this question is all the above. We'll go to the next question. With reference to fuel cells, பாருங்கள் again fuel cells ஓகேங்களா. சொன்னோம் நீங்கள் பிவைக்கு எடுத்து பாருங்கள் ஓகேங்களா. You will get to know n number of questions you can come across, especially from the science and tech part ஓகேங்களா. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஃபியூல் செல்ஸ்ன்னு நிறைய கேட்டிருப்பாங்க. நல்லா கவனிச்சிங்க, இது 2015 கேட்ட கொஸ்டின்ஸ். இதே கொஸ்டின்ஸை தான் இதை நீங்கள் பார்த்துருந்தாலே ஈஸியாக 2 மார்க்கு 2025 எடுத்துருக்கலாம். அது அடுத்த கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஸோ லெட் மீ ரீட் அவுட் திஸ் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு ஃபியூயல் செல்ஸ் இன் விச் hydrogen rich fuel and oxygen are used to generate electricity, consider the following statements. Fine. First, if pure hydrogen is used as fuel, the fuel cell emits heat and water as byproduct. நல்லா கவனிங்க, பியூர் ஹைட்ரஜன் வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணும்போது அந்த ஃபியூல் செல் வந்துட்டு எமிட் ஹீட்டும் வாட்டரும் ஆஸ் அ பை ப்ராடக்டாக யூஸ் பண்ணும். ஸோ அதனால் இதை வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் 0 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. இதில் எந்த இப்போ நார்மல் வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணும்போது நிறையா பொல்யூஷன்ஸு ஜிஹெச்சி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் எமிட் ஆகுதுன்னு சொல்லுவோம். அதனால தான் ஃபியூல் செல் வந்துட்டு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவோம். ஏன்னா இதோட அதிகபட்ச எமிஷனே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டும் வாட்டர் ஓகேங்களா. அது மட்டும்தான் வாட்டர் வேப்பராக வந்துட்டு பை ப்ராடக்டாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் வந்து கரெக்டு. செகண்ட் பாருங்கள், fuel cell can be used for powering buildings and not for small devices like laptop and computer. Again இது வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, பவரிங் பில்டிங்ஸ் பவரிங்க்கு ரூஃப்டாப் ஃபியூல் செல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், பட் நாட் ஃபார் ஸ்மால் டிவைசஸ்ன்றது லைக் லேப்டாப்ன்றது அது தப்பு ஓகேங்களா. ஈவன் ஃபியூல் செல்ஸ் கேன் யூஸ் for any portable devices like camera battery, mobile battery, remote battery, tab, laptop எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, வெரி ஈஸி. பட் செகண்டு தப்பு. தேர்ட் பாருங்கள், fuel cells produce electricity in the form of alternating current. see alternating AC வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மல் எலக்ட்ரிசிட்டி தான் வந்துட்டு ஏசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் டிசி வந்து இதுக்கு வந்து ஃபியூல் செல் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் யூஸ் த டைரக்ட் கரண்ட், தட் இஸ் டிசி ஓகேங்களா. இது வெரி பேசிக் கொஸ்டின். நம்ம ஜென்ரலாகவே இது வந்து நம்ம எல்லாத்துக்கும் பெரும்பாலானுக்கு தெரிஞ்சாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. சரிங்களா. ஸோ த ரைட் ஆன்சர் 3 தப்பு, செகண்டு தப்பு. நம்ம 3 தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலே வி கேன் ஈஸிலி அரைவ் த ஆன்சர். 3 எலிமினேட் பண்ணோம் அப்படின்னாலும் ஆப்ஷன் ஏ 1 only இஸ் த ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த 1 only இஸ் த ஆன்சர் இதை படிங்க. இஃப் பியூர் ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் as fuel, the fuel cell emits heat and water as by productனு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 2015 கேட்டது. Now we'll go to the நெக்ஸ்ட் கொஸ்டின். 2025 கேட்ட கொஸ்டின் தான். நம்ம போன கொஸ்டின்ஸ் வச்சு எப்படி இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கலான்னு பாருங்கள். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த எக்ஸாஸ்ட் பைப் எமிஷன் ஃப்ரம் ஃபியூயல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பவர்டு பை ஹைட்ரஜன் ஓகேங்களா. ஸோ போன கொஸ்டினோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் இந்த கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. என்ன கேட்குறாங்க, எக்ஸாஸ்ட் பைப் எமிஷன் ஃப்ரம் ஃபியூயல் செல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பவர்டு பை ஹைட்ரஜன் போட்டால் என்ன வரும்னு கேட்டாங்க ஓகேங்களா. என்ன வந்து எமிட் ஆகும்னு கேட்குறாங்க. போன கொஸ்டினில் என்ன படித்தோம், இஃப் பியூர் ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் அஸ் ஃபியூயல், த ஃபியூயல் செல் எமிட்ஸ் ஹீட் அண்ட் வாட்டர் ஆஸ் பை ப்ராடக்ட்னு படித்தோம் ஓகேங்களா. வாட்டர் வாட்டர் வேப்பர் வாட்டர்லாம் சேம் ஓகேங்களா. அங்கேயே ஆன்சர் கொடுத்துட்டாங்களா. அந்த ஸ்டேட்மெண்ட்டே எடுத்து இங்கே கொஸ்டினாக போட்டாங்க 2025. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் வெரி ஈஸி, ஆப்ஷன் டி வாட்டர் வேப்பர் ஓகேங்களா. தட் இஸ் த ஆன்சர். ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிவைக்யூ. நீங்கள் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணும்போதும் பிவைக்யூலே நல்லா இது பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் வந்து ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது பயம் வராது. சரிங்களா. யுவர் மைண்ட் வில் ஃபீல் ரொம்ப மோர் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும், ரொம்ப ஈஸியாக இருப்பீங்க ஓகேங்களா. தேர் ஒன்ட் பி எனி நர்வஸ் ஆர் ஆங்ஸைட்டி. ஏன்னா நம்ம பரிச்சயப்பட்ட கொஸ்டின் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டாவது ஈஸியாக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட்.
So the right answer for this question is water vapor. So without any delay, we'll get into the next question. Again, kind of fuel இது பேஸ் பண்ண கொஸ்டின் தான், எனர்ஜி பேஸ் பண்ண கொஸ்டின். Let me read out the question. With reference to green hydrogen, consider the following statements. First, it can be used directly as a fuel for internal combustion. It's correct. Second, it can be blended with natural gas and used as a fuel for heat or power generation. This is also correct. Third, it can be used in the hydrogen fuel cell to run vehicle. ஒன் ஆர் த வே இதர் ஆப்ஷன் கொஸ்டினாகவும் ஃபியூல் செல் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா, 2025 மட்டும் ஒரு 4 கொஸ்டின் ஃபியூல் செல் ரிலேட்டடாகவே பார்த்துட்டோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆக்சுவலி திஸ் கொஸ்டின் க்ரீன் ஹைட்ரஜன் பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து 2023 கேட்டது. சரிங்களா. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரீன் ஹைட்ரஜன்னா நமக்கு என்னன்னு தெரியும். யூஸ்வலாக எலக்ட்ரோலைசிஸ் பண்ணி வி வில் பிரேக் த வாட்டர். H2O இருக்கும், H2O தனியாக பிரேக் ஆனால் வி வில் கெட் H2 ஹைட்ரஜன். அந்த எலக்ட்ரோலைசிஸ்க்கு என்ன கரண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். இஃப் இட் இஸ் த நார்மலாக கோல் பேஸ் பண்ண கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் த பிளாக் ஹைட்ரஜன் ஆர் ப்ரௌன் ஹைட்ரஜன். ஓகேங்களா, கிரே ஹைட்ரஜன் அந்த மாதிரி சொல்லுவோம். இஃப் வி யூஸ் த எலக்ட்ரோலைசிஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ரெனியூவபிள் எனர்ஜி. ஓகேங்களா, ரினியூவபிள் எனர்ஜியிலேருந்து வந்த எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தி இஃப் வி பிரேக் த வாட்டர் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா அது மூலிமா கிடைக்கிற ஹைட்ரஜனை க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, க்ரீன் ஹைட்ரஜன், பிளாக் ஹைட்ரஜன், பிங்க் ஹைட்ரஜன், ஒயிட் ஹைட்ரஜன், இதெல்லாமே. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆல் தி அபோவ். இது மூணுமே அப்ளிகேஷன் ஆஃப் த க்ரீன் ஹைட்ரஜன் தான். எகெயின் வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். This question is asked in way back in 2012. It's related to nuclear energy. ஓகேங்களா. ஏன் இந்த தடவை மறுபடியும் இந்த நியூக்ளியர் எனர்ஜிலேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, வெரி ரீசெண்ட்லி இந்த லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாந்தி பில் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. சாந்தி ஆக்ட் அப்படின்றது இட்ஸ் அபவுட் ஹார்னஸிங் த நியூக்ளியர் எனர்ஜி இந்த சஸ்டைனபிள் வே. ஓகேங்களா, அது நிறைய இது பண்ணாங்க, ப்ரைவேட்டைசேஷன் பண்ணாங்க. ஓகேங்களா, ஒரு 70% வந்து ப்ரைவேட் வந்து அலோவ் பண்ணாங்க. தே ஹவ் கிரியேட்டட் த அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு, ARB அப்படின்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஸ்டாட்யூட்டரி ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்தாங்க. அந்த வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணோம், அது மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால திஸ் இயர் ஓகேங்களா நியூக்ளியர் எனர்ஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் வெரி ரீசெண்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரை பற்றி எகெயின் ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு, நியூஸில் வந்து வந்திருந்தது. ஓகேங்களா, அதனால் நியூக்ளியர் ரியாக்டரை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ப்ரீடர் அப்படின்னா ஹெவி வாட்டர் ரியாக்டர்னா என்ன, ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர்னா என்ன, கிரிட்டிகாலிட்டி அப்படின்லாம் டெக்னிக்கல் டைம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வாட் இஸ் மீன் பை கிரிட்டிகாலிட்டி, அட்டைன்டு கிரிட்டிகாலிட்டினா என்ன அர்த்தம். ஓகேங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். டு மீட் இட்ஸ் rapidly growing energy demand, some opine that India should pursue research and development R&D on thorium as the future fuel of nuclear energy. In this context, what advantages does thorium hold over uranium? So இந்த லாஸ்ட் ஒன் லைன் தான் கொஸ்டின். சம்டைம்ஸ் அதனால தான் நீங்கள் கொஸ்டினை வந்து பார்த்து பயப்படக்கூடாது. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கே அது இருக்குது அப்படின்ட்டு. மேலே ஃபுல்லாக கதையாக எழுதிட்டு கீழே அட்வான்டேஜஸ் ஆஃப் தோரியம் ஹோல்டு ஓவர் யுரேனியம், அவ்வளோதான். ஓகேங்களா, தோரியம் யுரேனியம் கம்பேர் பண்ணக்குள்ள தோரியத்துக்கிட்ட அப்படி என்ன அட்வான்டேஜ் இருக்குது கம்பேர் டு யுரேனியம் தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட், தோரியம் இஸ் ஃபேர் மோர் abundant in nature than uranium. தட்ஸ் வெரி ட்ரூ. அதனால தான் இந்தியா இஸ் ஆல்சோ பர்சூவிங் த மோனோசைட் ஸ்டாண்டு அதெல்லாமே வந்துட்டு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம யுரேனியம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா we have been dependent upon Kazakhstan or other countries for energy. Whereas தோரியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா we do have in the form of monosite sand. அதெல்லாம் நம்ம போன ஜாகிரஃபியில் ரிசோர்ஸ் மெட்டீரியலை வந்து பார்த்தோம். ஓகேங்களா. செகண்டு, on the basis of per unit mass of mined mineral, thorium can generate more energy compared to natural uranium. That is also absolutely true. So one of the fact related to thorium that it can generate more energy compared to natural uranium. Second advantage. Third, thorium produces less harmful waste compared to the uranium. Again, this is also one of the biggest and the main advantage with respect to thorium compared to uranium. Because uranium la பெரிய disadvantage என்ன அப்படின்னா it creates huge amount of uranium radioactive waste. ஓகேங்களா. But this is not the case with
thorium. ஓகேங்களா, this will create less harmful waste. So the right answer for this question மூணுமே advantage தான் over uranium. So option D is the right answer for this question. சரிங்களா. Again 2024ல fissile fusion related கேட்டால் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். With reference to radioisotope thermoelectric generator RTGs, consider the following statement. Fine. RTGs are miniature fission reactor. Fine. RTGs are used for powering the onboard system of spacecraft. Third, RTGs can use plutonium-238, which is a byproduct of weapons development. Okay. இப்போ நம்ம கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி ஜென்ரல் அவேர்னஸ் யூஸ் பண்ணி படிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம படிச்சுட்டு போக முடியாது. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம அந்த இதில் தான் ஸ்பாட்டில் தான் பார்ப்போம். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கேட்ட கொஷின். பட் எங்கே இதில் வந்து தப்பு வச்சுருக்காங்கன்னா, மேலே என்ன கேட்டிருக்காங்க, ரேடியோ ஐசோட்டோப் தெர்மோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர்னு இருக்குது. ஓகேங்களா, பேர்லேயே இருக்குது, இட்ஸ் ரிலேட்டட் டு ரேடியோ ஐசோட்டோப். ஓகேங்களா, அப்படின்றப்ப டோன்ட் யூ திங்க் இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு ஃபியூசன் மெக்கானிசம் ரேதர் தென் த ஃபிசன். ஓகேங்களா. பட் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க, RTGs ஆர் மினியேச்சர் ஃபிசன் ரியாக்டர்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேரலல் வேர்ட்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணுவாங்க யூஸ்வலாக UPSC. நம்ம இதே தான் அடினோ வைரஸ் ரெட்ரோ வைரஸில் பார்த்தோம். ஓகேங்களா. டபுள் ஸ்டாண்டர்டை சிங்கிள் ஸ்டாண்டர்டை டபுள்னும் கேட்டு நம்மளை வந்து குழப்பியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸ்வாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் வர இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன கொஷின், RTGs ஆர் மினியேச்சர் ஃபிசன் ரியாக்டர் இருக்குது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் த மினியேச்சர் ஃபிசன் ரியாக்டர், இன்ஸ்டீட் இட் இஸ் மினியேச்சர் ஃபியூசன் ரியாக்டர். ஓகேங்களா, மேலேயே நம்ம க்ளூ கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ரிலேட்டட் டு ரேடியோ ஐசோட்டோப் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா A போயிடும், C போயிடும், D போயிடும். The right answer for this question is option B, 2 and 3 only is the right answer. So radio isotope thermoelectric generator, second correct, it's used for powering the onboard system of spacecraft, it's correct. Then it can use plutonium-238, which is a byproduct of weapon development also, right. சரிங்களா. So right answer option B, 2 and 3 only. Okay, again 2025ல கேட்ட one of the important question with related to defense. சரிங்களா. ஸோ டிஃபென்ஸ் பற்றி கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. We'll read. First, what is the common characteristics of the chemical substances generally known as Cl20, HMX and LLM105, which are sometimes talked about in media? Simple. There is something called HMXலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐ மெல்ட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. LLM, Cl இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா it will have some big chemical name. So the right answer for this question is option B. These are explosives in military weapons. ஓகேங்களா. இது அப்போ கரண்ட் அஃபேர்ஸாக வந்தது. ஓகேங்களா. நிறையா மேகசின்ஸ் ஆகட்டும் அண்ட் ஆல்சோ நியூஸ் பேப்பர்லேயே வந்துட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. இஃப் யூ கோன் த்ரூ த நியூஸ், பேசிக் நியூஸை வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி அரைவ் த ஆன்சர். இல்லை எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு ஸ்கிப் த கொஸ்டின். சரிங்களா. ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் பி. These are explosives in military weapons. So we'll go to the next question. Again from the defense area. With reference to India's defense, consider the following pairs. See, ஒரு பக்கம் aircraft கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கம் description கொடுத்துட்டாங்க. So that's why I'm what to say. It's very important. இப்போ லாஸ்ட் 23 ஆகட்டும் 24 ஆகட்டும், ஓகேங்களா. இது வந்து 25ல கேட்ட கொஷின். யூஸ்வலாக வந்து these times no லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே UPSC ஹஸ் பீன் ஷிஃப்டிங் த ட்ரெண்ட் இன் டு த டிஃபென்ஸ் ஏரியா. டிஃபென்ஸ் வந்து நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க. லைக் நம்ம இதாகட்டும், அந்த பிரிகேடர், ஓகேங்களா, அந்த ஹையார்கி ஆகட்டும், அந்த ஆர்டர் ஆஃப் த ப்ரிஃபரன்ஸ், அதுவும் வந்து கேட்குறாங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, 24ல் கேட்டாங்க. தென் எனி ஆப்ரேஷன், ஓகேங்களா, ஆப்ரேஷன் மித்ர சக்தி, அந்த மாதிரிலாம் நிறையா நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அதை பற்றியும் கேட்குறாங்க, எங்கே கண்டக்ட் பண்ணாங்க என்ன அப்படின்றது. தென் மிலிட்ரி ரிலேட்டடாக ஏதோ வேறு ஏதாவது ஆப்ரேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் அதை பற்றியும் ஏதாவது ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி கேட்குறாங்க. கண்டிப்பாக இப்போ ரீசெண்டாக வந்து CDSலாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கரண்ட் அஃபேரில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் அதை பற்றி இந்த CDS ஆஃபீஸர்ஸ் பற்றி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எகெயின் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஏரியாஸ் வந்து பார்த்துட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் எனி மிசைல்ஸ், ஓகேங்களா, மிசைல்ஸு, டிஃபென்ஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸு. இப்போ ரீசெண்டாக May 7 வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து 1 year ஆனிவர்சரி வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்னென்ன வெப்பன்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம்
கண்டிப்பாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரிங்களா? என்ன யூஸ் பண்ணாங்க, என்னென்ன வெப்பன் அப்படின்றது, அம்யூனிஷன், டேங்க்கு, இதை பற்றிலாம் தயவு செய்து படிச்சுக்கோங்க. ரேடார் யூஸ் பண்ணது இதெல்லாமே. ஓகே, இந்த வருஷம் போன வருஷம் கேட்ட கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு டிஃபென்ஸ், ஏர்கிராஃப்ட் ஒரு பக்கம், டிஸ்கிரிப்ஷன் ஒரு பக்கம். டோர்னியர் 228 மேரிடைம் பேட்ரோல் ஏர்கிராஃப்ட். எஸ், திஸ் இஸ் கரெக்ட். செகண்ட், IL-76 supersonic combat aircraft. Not, this is not the correct. Actually, IL-76 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ transport aircraft used by IAF, Indian Air Force. It is not supersonic and also it is not the combat aircraftும் கிடையாது. ஓகேங்களா? it is a transport aircraft. Third, C-17 Globemaster class, third grade வந்து பார்த்தீங்க அப்படின்னா military transport aircraft. Yes, this is very true. This aircraft will be used to mobilize the troops and especially in the disaster managementல வந்துட்டு humanitarian assistance and rehabilitation measures வந்து இதான் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்சோ கூட்ஸ் ஏதாவது இது பண்ணணும், மெடிசன்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்றப்பெல்லாம் ட்ரூப் மொபிலைசேஷனுக்குலாம் மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, only 2 is the right answer. Okay, we'll go to the next question from again டிஃபென்ஸில் இருந்து கேட்டது. I would say it's very simple question. நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு ரெண்டே விஷயம், பேசிக் அவேர்னஸ், பேசிக் நாலேஜ் அண்டு கொஞ்சம் நியூஸ் பேப்பர் ரீடிங் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த கொஸ்டின் வந்து அட்ரஸ் பண்ணிடலாம். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஏர்க்ராஃப்ட்: ரஃபேல், MiG-29, தேஜாஸ், MK-1. கொஸ்டின் என்ன? ஹவு மெனி ஆஃப் த எபோவ் ஆர் கன்சிடர்ட் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்னு கேட்குறாங்க. இஃப் யூ நோ த இந்தியாஸ் டிஃபென்ஸ் ஆர்கிடெக்சர் பற்றி தெரிஞ்சு அப்படின்னா we do not have any 5th generation aircraft so far. However, yes, we do have 4.5 generation, that is Rafale. ஓகேங்களா? 5th generation aircraft we do not have. இப்போ whereas US has F-35 இருக்குது, அப்புறம் Su-57 வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வச்சுருக்காங்க. ஓகேங்களா? பட் பி இண்டிஜினியஸாவோ நம்மகிட்டயும் வந்துட்டு 5th ஜென்ரேஷன் இல்லை. ஈவன் நம்ம டாப் மோஸ்ட் இருக்கிறதே வந்துட்டு ரஃபேல் தான். ரஃபேலும் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 ஜென்ரேஷன் தான். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, நன். வி டு நாட் ஹவ் 5th ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட். ரஃபேல் வந்து 4.5, மிகோ வந்து 4th ஜென்ரேஷன், தேஜாஸ் MK-1 4th ஜென்ரேஷன். ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி, நன் இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் லுக் அட் ஃபியூ கொஸ்டின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நானோ டெக்னாலஜி. ஓகேங்களா? நானோ டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலிருந்து வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபியூ கொஸ்டின்ஸ் அந்த ஏரியாவிலேருந்து பார்க்கலாம். ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதர் தென் தோஸ் மேட் பை ஹியூமன்ஸ், நானோ பார்ட்டிகல்ஸ் do not exist in nature. Very simple, you know very well, this is the wrong statement. ஓகேங்களா? because we cannot say that nanoparticle do not exist in nature. We can see many things. ஓகேங்களா? இட்ஸ் நாட் only man-made மட்டும் ஆர்டிஃபிஷியலாக ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் நானோ பார்ட்டிகல் கிடையாது. வெரி சிம்பிள், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், கேன் ஈஸிலி ரூல் அவுட். ஃபஸ்ட்டு தப்பு. செகண்ட், நானோ பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சம் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் ஆர் used in the manufacture of some cosmetics. This is a very straightforward plain statement. That's true. Third, nanoparticles of some commercial products which enter the environment are unsafe for humans. This is also correct. Very plain and safe கொடுத்துருக்காங்க. So the right answer for this question is option D, 2 and 3 only is the right answer. சரிங்களா? Okay, we'll go to the next question. With reference to carbon nanotubes, consider the following statements. They can be used as carriers of drugs and antigens in human body. True. They can be made into artificial blood capillaries for an injured part of the human body. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க இந்த இடத்துல மட்டும், அடுத்து படிப்போம். Third, they can be used in biochemical sensors. Yes. Fourth, carbon nanotubes are biodegradable. Okay. See, all are correct except state number 2. நல்லா படிங்க. They can be made into artificial blood capillaries for an injured part of the human body. ஆக்சுவலாக இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது. பட் இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, திஸ் மைட் லீட் டு blockage in the blood capillaries. ஓகேங்களா? ஸோ வாட் தே டிட், இட்ஸ் ஆல்மோஸ்ட் தே டிக்ளேர் தட் இஸ் த யூசேஜ் ஆஃப் த கார்பன் நானோடியூப் இன் த ஆர்டிஃபிஷியல் blood capillaries இஸ் அன்சேஃப் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ஆஸ் பர் யூபிஎஸ்சி கீயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து தப்பு.
ஓகேங்களா. பட் மெனி டைம்ஸ் ஈவன் இன்க்ளூடிங் மீ ஐ புட் த ரைட் ஆன்சர் as a option D during when I wrote this examination. But after seeing the UPSC key, we got to know the 2 will not come under the carbon nanotube applications கிடையாது. So the right answer for this question option C 1, 3 and 4 only is the right answer. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி மிஸ் ஆகலாம். பட் நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிளியராக தோணுதோ என்ன தோணுதோ அதை வந்து போட்டு வந்துடுங்க. ரொம்பவும் திங்க் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாமல் நிறையா மிஸ்டேக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். Okay, we'll go to the next question. With reference to the use of nanotechnology in the health sector, which of the following statement is correct? Fine. Targeted drug delivery is made possible by nanotechnology. That is absolutely right. Second, nanotechnology can largely contribute to gene therapy. This also correct. So very simple straightforward statement. The right answer for this question is option C. Both 1 and 2 is the right answer. சரிங்களா. It's very easy. Okay, we'll go to the next question. Okay, இது வந்து 2012 கேட்ட question. Let me read out the question. Biomass gasification is considered to be one of the sustainable solution to the power crisis in India. In this context, which of the following statement is correct in கேட்குறாங்க. லைக் அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டால் இட்ஸ் வே பேக் இன் 2012 கேட்ட கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட். கோகோனட் செல்ஸ், கிரவுண்ட்நட் செல்ஸ் அண்ட் ரைஸ் ஹஸ்க் கேன் பி யூஸ்ட் இன் பயோமாஸ் கேசிஃபிகேஷன். த நேம் இட் செல்ஃப் டெல்ஸ் தட் அதுதான். ஓகேங்களா. பயோமாஸ்ன்றது நத்திங் பட் செல்ஸு, இந்த கிரவுண்ட்நட் செல்ஸு, ரைஸ் ஹஸ்க் இதெல்லாமே தான் பயோமாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கேசிஃபிகேஷன் அதை வந்து கேஸ் ஆக்கி இது பண்ணி அதிலிருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது. இட்ஸ் அ சிம்பிள் கான்செப்ட். First one, absolutely correct. It's a plain and straightforward statement. Second, the combustible gases generated consist of hydrogen and carbon dioxide only. See, this is the extreme statement. So, adena only idana hydrogen and carbon dioxide மட்டும் தான் இருக்குமா? ஏன் அப்போ அதை வந்து கம்பஸ் பண்ணும்போது மீத்தேன் இருக்காதா, கார்பன் மோனாக்சைடு இருக்காதா, நைட்ரஸ் இருக்காதா, சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்காதா, இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ஸோ செகண்ட் வந்து வெரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட், தப்பு. தேர்ட் பாருங்கள், the combustible gases generated from biomass gasification can be used for direct heat generation but not in internal combustion engine. நான் ஆல்ரெடி சொன்னேன், எங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு நிறுத்தி whereas this can be done in here, whereas this cannot be done அந்த மாதிரி கொடுக்குற இடமாகட்டும். அப்புறம் this can be, இதில் சொன்ன மாதிரி biomass can be used for direct heat generation whereas not in internal combustion engine இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சி வந்துட்டு பெரும்பாலான ஒரு 99.9% வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக தப்பு தான் வைப்பாங்க. ஓகேங்களா. இதை நீங்கள் பி வைக்கணும் நல்லா அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். தேர்ட் வந்து அப்சல்யூட்லி ராங் பிகாஸ் நாட் ஒன்லி இன் த ஹீட் டைரக்ட் ஹீட் ஜென்ரேஷன் பட் இட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் இன் த இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ். ஓகேங்களா. ஸோ தேர்ட் நம்ம தப்புன்னு தெரிஞ்சாலே பி ரூல்ட் அவுட், சி ரூல்ட் அவுட், டி ரூல்ட் அவுட், we can easily arrive the answer, that is A, one only is the right answer. சரிங்களா. எகெயின் இப்போ வந்து 2012 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பயோமாஸ் கேசிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களா. எகெயின் 2025 பாருங்கள், திஸ் கொஸ்டின் ரிலேட்டட் டு கோல் கேசிஃபிகேஷன். கன்சிடர் த ஃபாலோவிங் சப்ஸ்டன்ஸ்: எத்தனால், நைட்ரோகிளிசரின், யூரியா. கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி, நல்லா படிங்க, கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி கேன் பி யூஸ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹவு மெனி ஆஃப் தெம். ஓகேங்களா. இந்த கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி வச்சுட்டு இதில் எத்தனை வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. யூஸ்வலாக கோல் வச்சு நம்ம வந்து சின்கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். தட் இஸ் நத்திங் பட் மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்டு ஹைட்ரஜன். ஓகேங்களா. அப்போ ஒரு கார்பன் யூனிட், இன்னொன்று ஹைட்ரஜன் யூனிட் வந்து தேவை. ஸோ C2H5 தான் கெமிக்கல் ஃபார்முலா, அதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை, பட் நமக்கு தெரியும். த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ethanol and urea only we can produce by using coal gasification technology. Nitroglycerin we cannot use. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா we need nitric oxide வேணும் and also we need glycerol, glycol, இதெல்லாமே தேவைப்படும். ஸோ கோல் gasification வச்சுட்டு we cannot produce all these required elements. ஓகேங்களா. whereas யூரியா வந்து பார்த்தீங்கன்னா யூரியா ஆல்சோ கேன் பி இன்டைரக்டாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. வித் சம் நைட்ரோஜினஸ் காம்போனன்ட்ஸ் அது கூட வந்துட்டு
நம்ம தேவையான பேசிக் காம்பனன்ட்ஸ் வச்சுட்டு பை யூஸிங் தட் கோல் கேசிஃபிகேஷன் டெக்னாலஜி வச்சுட்டு we can produce. So except nitroglycerin, ethanol and urea can only be produced by using the coal gasification technology. The right answer for this question is option B, only 2. Okay, we will go to the next question. Again, with reference to unmanned aerial vehicle, UAV. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெரி சிம்பிள் கொஷின். ஐ வுட் சே 2025 கேட்ட கொஷின். பார்த்து பதட்டப்படாமல் சிம்பிளாக ரிலாக்ஸாக இருந்தாலே இந்த கொஷினுக்கு வந்து we can easily arrive the answer. Consider the following statement. First, all types of UAV can do vertical landing. Second, all types of UAV can do automated hovering. All types of UAV can use battery only as a source of power supply. இப்போ இதில் எக்ஸ்ட்ரீம் என்ன ஆல். இப்போ அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் பற்றி பார்த்துருப்போம். ட்ரோன் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் த UAV தான். ஓகேங்களா, UAV இஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். இட்ஸ் அ ப்ராட் அம்பர்லா. அதுக்கு கீழே தான் ட்ரோன்ஸ் மற்றது எல்லாமே வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆல் டைப்ஸ் ஆஃப் UAV கேன் டூ வெர்டிக்கல் லேண்டிங் சொல்கிறாங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் சைஸ். இப்போ குவாட் காப்டர்லாம் இருக்கும். குவாட் காப்டர் அப்படின்னா மேலே வந்து 4 பிளேட்ஸ் இருக்கும். அது இப்போ நம்ம ட்ரோன் கேமராஸ் அதெல்லாமே பார்த்துருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லிஃப்டிங் யூஸ் ஆகும். ஜஸ்ட்டு பேட்ரி தான், நம்ம அப்படியே லிஃப்ட் பண்ணிக்கலாம். வெயிட் ஒரு 1 kg 2 kg வரைக்கும் இருக்கும். ஈஸி தான். வேற ஒரு ஃப்ளைட் மாடலில் இருக்கிற அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிளுக்கு இட் நீட் ரன்வே. ஓகேங்களா, டு டேக் ஆஃப். டைரெக்டாக வெர்டிக்கல் லிஃப்ட்லாம் ஆகாது ஹெலிகாப்டர் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. ஓகேங்களா, நாட் ஆல். செகண்டு பாருங்கள், ஆல் டைப்ஸ் ஆஃப் UAV கேன் டூ ஆட்டோமேட்டட் ஹோவரிங். ஹோவரிங்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் இடத்துல நின்று அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கும் ஏரில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரோன் கேமராலாம் ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கேயே நின்று கேப்சர் பண்ணும் வீடியோவை. ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் ரொட்டேட் மட்டும் பண்ணால் போதும். திஸ் இஸ் நாட் கேஸ் வித் த லார்ஜ் ஏர்க்ராஃப்ட். அந்த மாதிரி இருக்கிற அன்மேரிட் ஏரியல் வெஹிக்கிளில் பண்ண முடியாது. இட் ஹேஸ் டு ஃப்ளோ. ஓகேங்களா, அப்படியே ஃப்ளை ஆகிட்டே இருக்கணும். ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்காது ஏர்க்ராஃப்ட் மாதிரி. ஓகேங்களா, ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே மூவ் ஆகிட்டே தான் இருக்கணும். ஸோ செகண்டும் தப்பு. தேர்ட், all types of UAV can use battery only as a source of power supply is also again extreme statement. Small, if it is small அப்படின்னா சைஸில் வந்து சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா we can use the battery only. பட் சைஸ் பெருசாக இருந்துச்சும் போது we can use fuel like பெட்ரோல், டீசல் அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் டி. மூணுமே தப்பு. ஆப்ஷன் டி இஸ் த நன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். அந்த இடத்துல அந்த வி நீட் டு மெயின்டைன் அந்த டெம்பரமெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை கொஞ்சம் காமாக இருந்து பெஸ்ட்டாக அந்த ஆன்சர் வந்து அரைவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் டி. நன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். இதுவும் 2025 கேட்டது தான். கன்சிடர் த ஃபாலோவிங்: சிகரெட் பட்ஸ், ஐ கிளாஸ் லென்சஸ், கார் டயர்ஸ். வெரி சிம்பிள். ஹவு மெனி ஆஃப் தெம் கண்டெயின் பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி ஈஸி. ஐ வுட் சே சிகரெட் பட்ஸ் தேர் வில் பி இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் செல்லுலோஸ். ஓகேங்களா, அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே டெரைவ்ட் ஃப்ரம் த பிளாஸ்டிக் தான். ஓகேங்களா, இதில் எங்கே பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்ற இந்த மாதிரி மெட்டீரியல் மட்டும் வந்து நம்ம பிளாஸ்டிக்னு கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அதுலேயே வந்துட்டு இன்டைரக்டாக ஒன் அனதர் ஃபார்மில் வந்து பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் சொன்னேன் எக்ஸாம்பிளில் போனதுக்கப்புறம் ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. டெஃபினெட்லி தேர் வில் have some minimum amount of plastic in it. ஓகேங்களா, ஸோ cigarette butts will have plastics. Second, eyeglass lenses, contact lenses will have plastics. Third, car tires, not necessary to say, you know very well. So the right answer for this question, all the three. See, if you notice one thing, UPSC is always concerned about the plastic pollution one or the other way. ஓகேங்களா, again we will show you the question from where they have asked from the same theme. Let me read out the question. Bisphenol A, BPA, a cause of concern, is a structural or key component in the manufacture of which of the following kind of plastics? BPA வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் விச் வில் பி யூஸ்ட் இன் த ஃபுட் கேன் ஆர் வாட்டர் பாட்டில். அதில் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதை பற்றி நிறைய ஆர்டிக்கல் வந்து அப்போ வந்தது. ஓகேங்களா, இது பேசிக்காக. ஓகேங்களா, இது கீ காம்போனன்ட். எதோட கீ காம்போனன்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பாலிகார்பனேட்டோட கீ காம்போனன்ட். ஓகேங்களா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா த பிஸ்பினால் இஸ் த கீ காம்போனன்ட் இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் பாலிகார்பனேட்.
பாலிகார்பனேட் ரிலேட்டடான யூஸ் பண்ணுறது எல்லாமே பிபிஏ அப்படின்ற ஒன்று இருக்கும். அதுதான் வந்து ஃபுட் கேனு, வாட்டர் பாட்டில் இது எல்லாமே. இந்த பிஸ்பினால் ஏன்றது வந்துட்டு ஆல்ரெடி 2017 ஆர் 18 சிஏபிஎஃப்பில் கேட்ட சேம் கொஷின். அதனால தான் வந்து சொல்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு லுக் அட் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃப்ரம் ஆல் த எக்ஸாம் விச் இஸ் கண்டக்டட் பை யூபிஎஸ்சி அப்படின்னு. அது ஒரு ஆஸ்பெக்ட். அதை பற்றினா ஈஸியாக எழுதியிருக்கலாம். அந்த வருஷம் கரண்ட் அஃபேரில் வந்துட்டு இருந்தது. தென் நீங்கள் இப்போ மூவி பார்க்குற ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா, சர்தார் படம் வந்துட்டு விச் இஸ் ஆக்டட் டன் பை கார்த்திக், ஓகேங்களா. அவரோட படத்துலேயும் வந்துட்டு ஸ்பையாக நடிச்சிருப்பார். அந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின டீட்டெயிலிங் வந்து சொல்லியிருப்பாங்க, பிஸ்பினால் ஏவை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு மூவிஸ்லேருந்து ஏதோ பார்க்கும்போது எதாவது கற்றுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ ஒரு அவுட் ஆஃப் க்யூரியாசிட்டியில் வந்துட்டு எடுத்து விக்கிபீடியாவில் பார்த்துருந்தோன்னா வி மஸ்ட் ஹவ் காட் டு நோ அபவுட் திஸ் பிஸ்பினால் ஏ. அட்லீஸ்ட் ஒரு 2 மார்க் வந்து செக்யூர் பண்ணலாம். சரிங்களா. எகெயின் சம்டைம்ஸ் வெரி பேசிக்ஸ்லேருந்து கூட யூபிஎஸ்சி கேட்கலாம். டில் இப்போ வரைக்குமே 2025 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். இது நம்ம ஸ்கூல்ஸ்லேயும் படிச்சிருப்போம், காலேஜஸில் படிச்சிருப்போம், நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம். அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். Artificial way of causing rainfall to reduce air pollution makes use of. Again, artificial way of causing rainfall to reduce air pollution makes use of. You know very well, silver iodide and potassium iodide. ஓகேங்களா. இது நம்ம ஸ்கூல்லேயுமே படிச்சிருப்போம். இட்ஸ் வெரி ஈஸி கொஷின். சம்டைம்ஸ் நான் ஏன் இது காட்டுறேன், ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸு, ஓகேங்களா, மிஸ்ஸைல் டெக்னாலஜி அப்படி இப்படின்ட்டு ரொம்ப படிச்சுட்டு போயிட்டுருப்போம். பட் யூபிசி கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கெட்டு போயிடுவாங்க. நம்ம அதில் மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துடுவோம். இதர் எக்ஸாம் அதில் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். இல்லை இது கரெக்டாக அது கரெக்டானு தெரியாமல் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் தப்பு பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகேங்களா. இது 2025 கேட்ட கொஷின்ஸ். ஸோ வெரி ஈஸி கொஷின். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாகவே பட்டலாம். ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன் ஆஃப் திஸ் செஷன். சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அது நீட்டாக வந்து பிரித்து ஸ்பேஸ் டெக்னாலஜி தனியாக, ஐசிடி தனியாக, பயோடெக்னாலஜி தனியாக, ஹெல்த் அண்ட் டிசீஸ் தனியாக, மிஸ்செலேனியஸ். இப்போ மிஸ்செலேனியஸ் கீழேயும் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூயல்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் பார்த்தோம். தென் டிஃபென்ஸ்லேருந்து ஃபியூ கொஷின்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா. அப்புறம் எப்படி வந்துட்டு வெரி சிம்பிளாக பேசிக்காக வந்து கேட்குறாங்க பிவைக்குலேருந்து அப்படின்றத, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு இந்த மாதிரியான சில கொஷின்ஸும் பார்த்தோம். அப்புறம் நேனோ டெக்னாலஜி பற்றி ஃபியூ கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். ஓகேங்களா. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஒவ்வொரு பார்ட்லேருந்து பேசிக்ஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டது. ஓகேங்களா. மெயினாக அப்புறம் பிவைக்யூ. ஓகேங்களா. இது ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. இப்படி தெரியாமல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலும் பொறுமையாக ஆன்சர் படித்து, ஓகேங்களா, ஆப்ஷன்ஸ் வந்து எய்தர் எலிமினேட் பண்ண முடிஞ்சு எலிமினேட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரீம்ஸாக இருந்துச்சுன்னா. இல்லை அங்கே உங்களோட காமன் சென்ஸு, உங்களோட அக்குமுலேட்டட் நாலேஜ் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலே யூ கேன் ஈஸிலி அரைவ் த ஆன்சர். அரௌண்ட் 11 to 12 கொஷின்ஸ் கேட்பாங்க. சாலிடாக 10 கொஷின் நீங்கள் கரெக்டானாலே 20 மார்க் டக்குன்னு அப்படியே பூஸ்ட் ஆகும். திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஏரியா வேர் யூ கேன் ஈஸிலி லெவரேஜ் யுவர் ப்ரிலிம்ஸ் மார்க். ஓகேங்களா. நல்லாவே பூஸ்டப் பண்ணலாம். கம்மியாக 4 votes நிறையா மார்க் எடுக்கிற ஒன் ஆஃப் த ஏரியா வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ மஸ்ட் ஹவ் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அவுட் ஆஃப் திஸ் செஷன். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி டேஸ் தான் இருக்குது. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஸ்டாட்டிக்ஸ் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ரொம்ப தேவையில்லாமல் புதுசாக எதுவும் படிக்க வேணாம். ஓகேங்களா. படித்ததே படிங்க. ஸ்டாட்டிக்கு, பிவைக்யூ இது மட்டும் கீப் ஆன் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். வில் see you in the next session. Okay. Thank you so much.